Hi friends, welcome to Ayfas simple cooking. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்துட்டு லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இப்போ அதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு பெரிய வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணது, நல்ல பழமாக தக்காளி 2, ஒரு எலுமிச்சம்பழம், காஞ்ச மிளகாய். அதுக்கப்புறமா ஒரு வானலை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆனோடனேயுமே போதும். அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா உடஞ்சி வரணும். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மசிஞ்சு வரணும். அந்த தக்காளி பழம்லாம் உடஞ்சி இது போல் நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு லெமன் ஜூஸையும் அப்படியே ஆட் பண்ணிடணும். லெமன் ஜூஸ் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப வந்து கிண்ட வேணாம். ஜஸ்ட் ஒரு 2 பெரட்டினோடனேயுமே வந்து அதில் ரைஸை நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. இந்த ரைஸ் வந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கான சாப்பாடு இது. இப்போ இதில் சாப்பாடை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் நீங்களும் லெமன் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், இப்போ லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. தக்காளி எதுக்காக சேர்க்குறதுனா நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும், அதே சமயம் அந்த லெமன் சாப்பிட்றதோட அந்த ஒரு இரிட்டேஷன் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.